மலையனூர் வந்து பார். வந்திருக்கிறேன் மலையனூருக்கு. ரெண்டு பேரும் பாயிண்ட் வச்சு போடுவோம். நல்லா இருக்கும். ஏய் இங்க வாங்க. நான் மலையனூர் வந்தேன். மூஞ்சல் மேடியை பார்த்து நீ காணுமே. அங்கதான் நின்னுங்க. யாரு நீ? மூஞ்சல் மேடியால நான் இருந்தேன். அக்னி குளத்தாண்டா இருந்தாரு. நானா? ஏய் உனக்கு பின்னாடி ஏறி கிழக்கு ஏத்தாலும் நின்னுங்க. அப்படியே வாய் மேலே போட்டு நாங்க துர்கையம்மனில நீ இங்க பழந்துத்தி போட்ட நான் அங்க பழந்துத்தி போட்டேன். ஏறி கிழக்கு ஏவா ஏறி கிழக்கு கீழே கிடையாது. அங்க கோவிலாண்ட கையில என் பேட்டரி வச்சு நின்னு. உனக்கு தெரியாதா? பக்தர்களுக்கு வழி தெரியாதா? அவங்களுக்கு வழி காட்டுறதுக்காக லைட் வச்சிருக்கேன். அப்படி போவாத இப்படி வாங்க. மானாமதி கூட்டு ரோட்ல வீடு தெரியாத புரிஞ்சு வேற சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியாதுங்க. முடியாது. பேரை சொன்னா நீ விட்டுடுவியா? விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னது வழி விடுவதற்கு? என் பேருதான். நான் உச்சா எதனா வருதா? முடியா முட்டா வாக பார்த்துறேன். என் பேருதான். முன்னாடி அடிக்காதா பாட்டு கொண்டு ஓய் பாப்பா. யார பார்த்து பாப்பான்னு கூப்பிடுறேன்? மரியாதை கட்டுகளுக்கு மானம் கட்டுகளுக்கு கண்ணு ரெண்டு தோண்டுவேன். தூக்கில் வெள்ள விட்டுவேன். வாயில இருக்கிற பள்ளி கீழே கொட்டிடும். ஓங்கி விட்ட இருக்கிறது போய் உள்ள வட்டிக்கும். அடிங்கம்மா சப்ப மாலை மூக்குல பூரா விட்டுடுவேன். தாலி அர்த்த பசங்க நாங்க. எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்க. இங்க பாரு, என்கிட்ட வச்சுக்காதே. நான் பொல்லாதவன். அப்படி வண்டை காப்பிடுற மாதிரி புட்டுடுவேன். வண்டகா ரொம்ப வயதாயில இருக்குமே. வண்டகா புட்டுற மாதிரி புட்டுடுவேன். புட்டு லோடு ஏத்துமா? எதுக்கு? அம்மால சொன்ன வெண்டக்கா தாங்க மாட்டேன். இப்பேற்பட்ட காலகத்திலே தன்னன் தனிமீறி வந்திருக்கிறார். அழகான சிறை, அழகான உருவம், அதற்கேற்ற பருவம். உன் பயிர் என்ன? என்னுடைய பயிரா? அம்மால உன் பயிர் நாடிய? என்னுடைய பயிர் தான் 5050. 5000 கேட்டுக்கடாடே. 9 யாருன்னா சொல்லுவாங்களா? வேற கேட்கறாங்களே. பாத்தியா யாரவன்? எவா? டேய் அவன் ஆளோ அவன் மூஞ்சவ முடிவ. டேய் நல்லா வாமணி செம்முடி மாதிரி இருக்கறான். யோயோ புது வீடு கட்டினா திஸ்தி பொம்மையை அவனை வைக்கலாம். யோயோ ஐயா மிஸ்டர் யோகி பாபு. சினம் கொண்ட சிங்கத்தை சீலி பார்த்தாரு. சீர் வஜிரே சிங்க குட்டி, புல்லு வஜிரே மாட்குட்டி, வாய் வஜிரே புலி குட்டி, தீனி குன்றத்துல பண்ணி குட்டி. உனக்கு விவரம் பத்தாது. உள்ள டீ வந்துக்குதான் போய் குடிப்போம். மாமாக்கு லவ் கவுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை வாரி அடிச்சிடும். அழுது போடுவேன். பையன் செத்தே அவன் போயிட்டான். முத்தம் தரேன்னு சொன்னீங்க. நான் முத்தம் தரேன்னா நீ அவுக்க வேண்டாம். அது வெளியே கையை தூரு. அவருடா நீ பாவாடா அவரான். முன்னவா ஏய் நான் உனக்கு முத்தம் தர போறேன். எங்க நீட்டு வரல தானா? வரலதான். வேற இது என்ன உனக்கு கை உதறது? ரொம்ப நாள் என்ன மாத்திர மாத்திரை கேட்ட சிரிக்கிற?
மானிட்டர் மாத்திரை ஏச்சி பாய முடி மூட்ட பராது கை நீட்டுற நல்லா ஈ பண்ணாத ஏன் எனக்கு மேய்க்கு வர மாரி இருக்குது நான் முத்தம் தருவா நான் முத்தம் தருவாடா என்ன பண்றீங்க நான் முத்தம் தர போறேன்டா ஆனா எனக்கு ஒண்ணுக்கு வர மாரி சரிங்க முத்தம் தர போறேன் ஒண்ணுக்கு வருது அது மாதிரி பண்றீங்க சரிவா நான் முத்தம் தர போறேன் இங்க பாருடா எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு அதனால நான் முத்தம் தரணும்னா உன் கண்ணை நீ மூடணும் கண்ணு முன்னா இருட்டாயிடுமே இருட்டா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் ஐயோ இருட்ட பார்த்தா பாஞ்சிரும் நான் பாத்துக்கிறேன் நீ எப்படி பாயிரு கண்ணை மூடுறா என்னடா நீ பாயும் போது நான் பாத்துக்கிறேன் கையை தூரிடு இல்லம்மா கடக்கால் ஸ்ட்ராங் இல்ல எது கடக்கால் முட்டை கொண்டு வாய் மேல ஒரு ஆசையா தானே கையை தூரம் கேட்டுடா ஓடி தேடமா அப்பதான் நல்லா இருக்கும் உள்ள கொஞ்சம் மூக்குல குத்துற போற தேட முட்டை வாயில நான் முத்தம் தர போறேன் கண்ணு மூடிட்டியா தரமா தரமா கொடுத்தாளா கொடுத்தாங்க எப்படி கொடுத்தா முண்டை எம்மா முண்டை போற அடி பார்த்தா சப்ப காரியா துப்புற தூக்கி போட்டு நக்க போடுவேன் அம்மாவோட ஒரு பொட்டை சிரிக்கி காரி துப்புற அடிக்கிறாரு இந்த ஓரிக்கையில அரைப்படி மூத்திரம் பேசிக்கணும் உன் பேர் என்ன பேர் முன்னு கடைசி அந்த நீலாவத்தான கையில அந்த நீலாவத்தான கையில பிடிச்ச ஏரா சாத்திக்காகி கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ணை மூடு முடியாதா மயிலே மயிலே இறந்து போடுவா ஓடாது அதை பிடித்து கசைக்கிறால்தான் அந்த ரோபத்தை எடுக்க முடியும் மத்தியானத்து முத்த கொடுக்க முடியாதா முடியாதா பாப்பா
எனக்கு துணையாக வந்தாங்க புறா எங்க போயிருப்பா? ஏய் புறா என்னடா இந்த பரப்பு மேலே உக்காந்துங்க அந்த நண்டு வழியில கால மாட்டிக்கிச்சு. ரெண்டு வழியில கத்துல செவடா பையாடி ஓடாத அவனை கட்டுக்கிடுவான்னா ஆமா வெத்தெல்லாம் வாரி போர் போட்டேன். நீ கீழே படுத்துக்கா கீழே படுத்துக்கா நீ எப்ப பார்த்தா? நான் தான் நண்டு வழியில கால விட்டுக்கினா பாத்துக்கிறேன். நாங்கள் இருவரும் கட்டி புரள் நேரத்துல பார்த்திருப்பேன். கட்டி புரள் நேரத்துல கட்டி புரள் நேரத்துல நாக்க விட்டா நல்லா பேசுவேன். உனக்கு எதை விட்டா நல்லா பேசுவேன். கட்டி புரள் நேரத்துல பார்த்திருப்பேன். புரள் நேரத்துல அகராஜிலே கிடையாது அந்த வார்த்தை. புரளு நேரத்திலே புரளும் கட்டி புரள் நேரத்திலே பார்த்திருப்பேன். அப்படியே பேசியிருந்தா எரிச்சல தாங்க முடியாது. அந்த பெண்ணோடு இந்த முகத்தை எழுதிவிட்டு இங்கிருந்த லபக்கத்தால் ஆபத்து. வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை எடுத்துரைத்தேனே ஐயா. இப்படி வார்த்தை கேட்காமல் இப்படி இருந்து கற்பை எடுத்துருக்கிறேன். கற்பை கட்டுத்தானா அதாவது கருப்பு போனா என்ன? ஐயோ என் கற்பே பறிப்பு எடுத்துட்டேன். எதனா சோப்பு எடுத்துட்டாங்க. பிலிம் காட்டியா? ஜாலியா தானே இருந்தது. இன்னும் 2 வாட்டி செஞ்சா சரியா போறோம். என்ன ஜாகரா? கற்பை எடுத்த நீங்களே தங்களது மனைவியாக ஏற்றுக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பெண்களுடைய கற்பை சோறையா இருக்கின்றேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படி திருமணம் வேண்டுமானால் இவனை கட்டிக்கோ. இவனை கட்டிக்கிட்டு இவனை கட்டிக்கோ. என்ன கட்டிக்கா? கட்டிக்கிறாவல நான் இந்த கம்பெனில இல்சவாய். எவன் குழந்தைக்கடா எவன் பேரடா கட்டிக்கிறாவல? பட்டா என் பேர் மேல பயிர் எவன் எவனோ வைக்கலான்னு பாக்குறீங்க. அடி சப்ப கட்டிக்கிறாவல? ஐயா என்ன சொல்ற? ஐயோ 2 பேரும் என்ன கட்டிக்கிறீங்க? திருமணம் என்பது எங்கள் அகராதிலே கிடையாது. வேலை முடிஞ்சுதா கூட்டு போய் அம்மா வர சொல்ல போ. முடியுமா? முடியாதா? முடியாது முடியாதா? முடியாது. இந்த இடத்துல கொண்டு போட்டுருவேன். என்ன சொல்ற? இங்கே போட்டு தள்ளுவேன். போக முடியுமா? முடியாதா? எப்படியா பசங்களுக்கு வசனம் வரல. முடியாதா? முடியாது. கல்யாணிகளுக்கு
ஒரு கேடா அங்கத்தான் வைக்க போடுறாச்சு எங்கயா அம்மா கோவிந்தம்மா கோவிந்தம்மா பாப்பா ஆய் அம்மா செல்போனா என்னாச்சு பாடுறாடே பயமா இருக்கிறானுக்கு அம்மால கொலைக்க சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க சாட்சிக்காரனை பிடிப்பாங்கன்னு வைக்கா போற கேசு பையில வச்சா கூட வர முடியாது வந்த வாசி பக்கம்னா கூட பரவாயில்ல என்ன ஒரு கேசு தெரியல எனக்கு என்னது காஞ்சிபுரம் ஐயோ ஜட்டி அவுத்துல லால பாத்தீங்களா மீஸ் அந்த பெருசாக்குது வரப்போதே பார்த்தேன் மூச்சு வந்த பாடுறா மூச்சு வந்த பாடுறா மூச்சு வந்த பாடுறா ஐயோ செத்து புட்டியான்னா அம்மா நாடி துடிப்பு பாடுறா நாடி துடிப்பு நாடி துடிப்பு நாடி நாடி துடிப்பு பாடுறா பாடுறா ஆனா மக்கள் பாடுறாங்க நாடி துடிப்புடா சீக்கிரம் பாடுறா சீக்கிரம் பாடுறா பயமா இருக்குதா திரும்ப பாத்தியா ஊம நாடி அடக்கி எனக்கு காம நாடி எனக்கு பயமா இருக்குதா பயப்படாதே ஒரு சான்ஸ் கேட்கணும் கொடுத்தா என்ன அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இப்ப என்ன செய்யறது ஒரு ஏழை பெண் இதுக்கப்புறம் யாரு கேட்க என்ன பார்த்து ஒன்றும் பண்ணல சார் என்னம்மா இது இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது அம்மா எத்தகச்ச பாருக்கம்மா
இந்த இரு கண்களை தெரியாத அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக அழைகின்றாளே, இப்படி பித்து பிடித்தவள் போல் அழைகின்றாளே. என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே. ஆண்டவா, தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன் முகத்தை பார்த்துவிட கூடாதா, கண்ணுறங்கி கண்மணியே கண்ணுறங்கி அறிறாரோ. அம்மா எங்கம்மா இருக்க புத்தழகு? ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் தாரம்மா, தாயாரி கூறம்மா, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, அதற்கு தாயாரி தந்தையாரி கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் தங்கச்சி. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள. ஐயா ஐயா தங்கச்சி நான் இப்ப அடிக்க போறேன், நீ உட்காந்து ஜாலி ஜோஜோ. நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தையாரு கூறப்பா. இரு கண்கள் தெரியாத இந்த அண்ணனுக்கு என் தங்கச்சி துணையாக இருந்தாலே அன்னுடைய தாகத்தை தீர்க்க வந்தது என் தங்கச்சி. இப்படி பைத்தியமாக பேசுகின்றாலே, இப்படி பித்து பிடித்தவளால் பேசுகின்றாலே, என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே. ஐயா சட்டாப்பை வர மவுத்து நீங்க போறோம் சூப்பு இந்த ஒரு இங்கிலீஷ்லாம் பேசுது. ஐயா என் தங்கச்சி பாத்தீங்களா? ஐயா என் தங்கச்சி பாத்தீங்களா? ஐயா என் தங்கச்சி பாத்தீங்களா? உன்னை கற்பழித்தது யாரு? உன்னை கற்பழித்து கெடுத்தது யாரு? அவன் தான் என்ன கெடுத்தான். நாங்க இல்லதானா? நீ ஆயா அப்பா மாமா. ஐயோ ஆண்டவா, நான் பால்வாடி ஆயா. இறைவா, முட்டை போட மாட்டேன். என் தங்கச்சி சுய நினைவு இல்லாத பேசுகின்றாளே, என் தங்கச்சி என்ன நடந்தது தெரியலையே. அம்மா பார்வையும் தெரியாத நீ
ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். இப்பொழுதே இந்நாட்டு மன்னராக அழைத்து சென்று